ஜாக்லினோட டபுள் கேம் ஆட்டிடியூடுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இது 1 hour எபிசோட்லேயே வந்தது. ஜாக்லினை பற்றியும் சௌந்தர்யா பற்றியும் ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் மாதிரி பாடுறாங்க விஷாலும் ஜெஃப்ரியும். தேவையில்லாத இடத்துல சண்டை போடுவாங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையில்லாமல் பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க சௌந்தர்யான்னு பாடியிருப்பார். ஜாக்லின் மூஞ்சியை ஃப்ரேமில் வச்சிருப்பாங்க, உருன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சரி இது இவரோட ஒப்பீனியன் தான், அந்த ஒப்பீனியனை வச்சு ஒரு பாட்டு பாடுறாப்புல தம்பி ஜாலியாக உட்காந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு சௌந்தர்யா கைத்தட்டி ரசிச்சுட்டு இருப்பாங்க. இதுலேயே தெரிய வந்துருச்சு ஜாக்லினோட ஆட்டிடியூட் எப்படி, சௌந்தர்யோட ஆட்டிடியூட் எப்படி டுவர்ட்ஸ் கேம்லையும் டுவர்ட்ஸ் கண்டஸ்டன்ட்லையும். ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கிற விஷயத்த அப்பட்டமாக கரெக்டாக போட்டு உடைக்கிற மாதிரி கேமராக்கு முன்னாடி யாராவது சொன்னால் இதை ஏன் தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு ஓடி வந்துருவாங்க. அதை தான் பண்ணாங்க ஜெஃப்ரி கிட்ட. என்னப்பா நான் என்ன தேவையில்லாமல் சண்டை போடுறேன்னா அப்படின்னு சொல்லும்போது ஜெஃப்ரி கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து அழகாக பேசியிருந்திருக்கலாம். இல்லைக்கா நீ கரெக்டாக தேவையில்லாமல் தானே சண்டை போடுற, ஏன் விஜய் சேதுபதி சாரே சொல்ல சாச்சனா கிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சௌந்தர்யா நடந்துட்டு நீ போமா ஏமா இரிட்டேட் பண்ணுறேன்னு கேட்குறப்போ சௌந்தர்யாவை மட்டும் நீ டிஃபெண்ட் பண்ணுற, சாச்சனா கிட்ட தேவையே இல்லாமல் அவங்க சொன்னதை காதலியே வாங்கிக்காம ஒரு டோட்டல் இக்னோர் பண்ண மாதிரி நடந்துக்கிட்ட நியாயத்தை ஏன் சௌந்தர்யா கிட்ட கேட்கல. சௌந்தர்யா நான் மட்டும்தான் நீ சண்டை போடுவியான்னு கேட்கும் போதே அந்த விஷயம் உண்மையா தானே காச்சு, தேவைப்படும் போது தான் நீ சண்டை போடுவேன்ட்டு இன்னொரு இடத்துலையும் தேவையில்லாம சண்டை போட்டிருப்பாங்களே. அதாங்க ரூல்ஸை அவங்களே பிரேக் பண்ணிட்டு உள்ள போயிருப்பாங்க. உள்ள போயிட்டு பிரேக் பண்ணனால முத்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு. அந்த டாஸ்க் செய்ய பிடிக்காம அழுதுட்டு கொஞ்சம் மனிதாபிமானம் காட்டலாம்ல அப்படின்னு பேஸ்லெஸ்ஸா தப்பு செஞ்சது இவங்க, ரூல் பிரேக் செஞ்சது இவங்க, ஆனால் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் வகையில் முத்து நடந்துக்கிட்டது தப்புன்னு சொல்லி மாற்றின ஜாக்லினை எவ்வளோ இடத்துல மாட்டியிருக்காங்க தேவையில்லாமல் சண்டை போடுவாங்கன்ட்டு. அப்போ அதை லிரிக்ஸாக வச்சு ஜெஃப்ரி பேசினா இவங்களுக்கு ஏன் கோவம் வரணும்? பிகாஸ் ஜாக்லின் இஸ் நாட் ஜெனுவின். அதுவும் போன வாரத்தில் அப்பட்டமாக எப்படி தெரிஞ்சதுன்னா அருண் கிட்ட இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போய் பேசினதும் யார் இவங்களை டோட்டலாக எதிர்த்து இவங்களை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண அருணை திருப்பி போய் நல்லபடியாக பேசியிருப்பாங்களே ஜாக்லின் அவங்க. அதே மாதிரி பாய்ஸ் எல்லாம் ப்ரோலாங் பண்ணி அந்த 30 seconds டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்து டிசிஷன் எடுக்கும்போது சௌந்தர்யா தான் ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் சௌந்தர்யாவே ப்ரொடெஸ்ட் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவங்க காதில் ஓதிக்கிட்டே இருந்தாங்க ஜாக்லின். சௌந்தர்யாவுக்கு பயங்கரமா இண்டிவிஜுவாலிட்டி இருந்தனால ஜாக்லின் ஃப்ரெண்டாக இருந்தோம் அவங்க சொன்னது பெரிய அளவில் சட்டை பண்ணிக்கல. ஆனால் நீங்கள் அந்த ஆட்டிடியூட மட்டும் கவனிங்களேன். கேர்ள்ஸ் சொல்கிற ஒரு கண்டிஷனுக்கு ஒரு ஜெனுவினான சாதாரணமாக டான்ஸ் ஆடணுங்கிற சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்காத்தது பாய்ஸ் செஞ்ச பெரிய தவறு. கேர்ள்ஸ் டீமில் இருந்தும் கூட நியாயமான விஷயத்துக்கு சௌந்தர்யா போராடணும்னு நினைச்சும் கூட சௌந்தர்யாவை போராடக்கூடாதுன்னு சொன்ன ஜாக்லின் எவ்வளோ டபுள் மைண்டட் கேம் விளையாடுறாங்க. ஒருவேளை ஜாக்லினோட ஐடியாவால் ஜாக்லினே நியாயத்துக்காக போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கல்ல, அப்போ மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் இவங்க சொல்கிறதுக்கு அகென்ஸ்டாக போனால் அதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு டிஃபெண்ட் பண்ணி போவாங்களே தவிர வேற யாராவது ஸ்கோர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வகையான இன்செக்யூரிட்டி வருது. லைம் லைட்ல இவங்க போயிடுவாங்க, இவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸும் பயங்கரமான ஃபுட்டேஜும் கிடைச்சிரும், அதனால நம்ம தெரியாம போயிடுவோம், அதனால இவங்களை இந்த நல்ல விஷயங்களை இல்லாட்டி இந்த பாப்புலரான கெத்தான விஷயங்களை செய்யறதுலேருந்து இவங்களை தடுத்துடணும் அப்படின்னு செஞ்ச மாதிரி தான் இருந்தது. அப்போ இவங்க நியாயத்துக்காக பேசுற மாதிரி காட்டுறாங்களே ஒரு பிம்பம், அது டோட்டலா போய் தானே. நியாயம்னு இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்குது, இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதுன்னு நியாயமான விஷயங்களை பேசுறதுலேருந்து ஒருத்தங்க தடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்களா? ஆனால் நிறைய இடங்களில் ஜாக்லின் இதை செய்கிறாங்க. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த இன்பாக்ஸ் டாஸ்க் வரும்போது சௌந்தர்யா தன்னுடைய குரலை வச்சு நிறைய பேர் தன்னை கேலி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்க அவங்க ஸ்டோரியை பற்றி. அந்த ஸ்டோரியை பதிவு பண்ணும்போது இந்த வாய்ஸில் பேசணுமா அந்த வாய்ஸில் பேசணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு தன்னுடைய சொந்த ரஃபான குரலில் பேசாமல் கொஞ்சம் மாடிஃபைடான சாஃப்ட் குரலில் பேசியிருப்பாங்க சௌந்தர்யா. வர்ஷினி இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் அந்த சாஃப்ட் குரல் எடுத்தீங்க, நீங்களே உங்களோட குரலுக்காக தானே உங்களை ஒரு மாதிரி ஷேம்லாம் பண்ணாங்க, அப்போ அந்த ஷேமெல்லாம் பெருசாக கருதாமல் நான் என்னோட சொந்த குரல், நீங்கள் வேணால் அது தப்பு கேவலமாக இருக்குன்னு சொல்லிக்காங்க, ஆனால் நான் என் குரலில் தான் என் ஸ்டோரியை சொல்வேன்னு சொல்லியிருந்தா மக்களுக்கு ஒரு கனெக்ட் கிடைச்சிருக்கும், வேற லெவல் கெத்தாக இருந்திருக்கும்லன்னு ஒரு சாதாரணமான ஒரு சஜஷன் தான் பண்ணியிருப்பாங்க வர்ஷினி. ஜாக்லினுக்கு தான் சௌந்தர்யா கிட்ட தன்னுடைய லாயல்ட்டியை காட்டிக்கணும்னு ட்ரை பண்றதுக்காக மித்தவங்களெல்லாம் சிரமப்படுத்துவாங்கல்ல, அது பண்ணும் முயற்சியில என்ன நீங்க ஷேம் பண்றீங்க, அவங்க குரல் வச்சுதான் அவங்களே கஷ்டப்படுறாங்க, அதுதான் ஸ்டோரியா சொல்லுங்க, நீங்க அந்த குரலையே திருப்பி கேவலமா பேசுறீங்கன்னு டோட்டலா மாத்திருப்பாங்க வர்ஷினியோட ஸ்டேட்மெண்ட்டே. நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கு தன்னோட வாய்ஸை வச்சு ஷேம் பண்றாங்கன்னு ஸ்டோரி சொல்லும் போது ஒருத்தர் கான்சியஸா போய் அதே வாய்ஸை கேவலப்படுத்துவாங்களா? அதுல வேற நீங்க ரொம்ப ஒருத்தருடைய பர்சனல் விஷயத்தை எப்படி கேலி செய்யலாம், எப்படி ஏளனம் செய்யலாம் அப்படின்னு ஒரு வாயால கேட்ட ஜாக்லின் மொட்டை கடுதாசி டாஸ்க்ல உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஏன் இல்ல தக்காளி சட்னிலாம் இல்லை, இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணதுக்காக தேவையே இல்லாமல் ரத்தத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் ரத்தத்தை அப்படின்லாம் கட்டுக்கதையை பேசி ஒருத்தருக்கு உண்மையிலேயே ஜெனுவினா மக்களுக்கு சிம்பத்தி வர இடத்துல கூட வரவிடாம செஞ்சிருவாங்க. இதை சௌந்தர்யா முதல் வாரத்திலேயே பயங்கரமா கணிச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த பொண்ணு ரொம்ப சோம்பேறித்தனமா எதுவுமே விளையாடாம இருக்கு நொயின்னு பேசிட்டு இருந்த முதல் வாரத்திலேயே சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணு ஜாக்லின் நீ அழுவுற, ஆனா அது ஒரு ஸ்கோர் பண்றதுக்காக அழுவுறியா, தேவையில்லாத இடத்துல ஏன் அழுது ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ற, உனக்கு கண்டென்ட் பண்ணணும்னு ஆசையான அந்த பொண்ணு வெகுளித்தனமா அப்படியே ஓப்பனாக சொல்லிருச்சு. ஸோ இப்படி ஒரு ஓப்பனாக ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே நம்மளுடைய ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அந்த பொண்ணு போட்டு உடச்சிட்டேன்னு சொல்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் அழுததை வச்சு ஒருத்தங்க கண்டென்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி திருப்பி அந்த பொண்ணு அழுவும். சரி போய் சாரி கேட்போம்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பாவமாக போய் சாரி கேட்டிருக்கோம்.
அப்போ இப்போவே நல்லா புரியுது இந்த பொண்ணு கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அது பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம தான் கவனிக்காமல் இருந்திருக்கோம். ஏன்னா இந்த பொண்ணு மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுதுங்கிற இது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணதில்ல. அதாவது இதுதான் நிறைய நல்ல ஆட்டம் விளையாடுது, ஜென்வினான பர்சன் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற இதோட நேச்சரை ப்ளஸ் இதோட ஸ்டோரி சொல்லுது, தன்னோட பாயிண்ட் எடுத்து வைக்குது. அதனாலேயே நிறைய பேர் ஜாக்லினை பார்த்து ஃபூல் ஆயிருக்காங்க, திங்கிங் தட் அவங்க ஜெனுவின். ஆனால் 2 வாரமாக ஜாக்லின் போய் பாய்ஸ் டீமில் இருந்தது ப்ளஸ் இந்த மொட்டை கடதாசிலாம் வந்து டோட்டலாக எல்லா மக்களுக்குமே ஒரு ஐ ஓப்பனர் ஆயிடுச்சு, சேயிங் தட் ஜாக்லின் இஸ் நாட் அ ஜெனுவின் பிளேயர். இன்ஃபேக்ட் இவங்க சௌந்தர்யாவுக்கு நிறைய கிளாப்ஸ் வர காரணத்தினால தான் ரொம்ப வந்து மக்களுக்கு இடையில ஒரு ஆர்மி வச்சிருக்கிற அளவுக்கு போயிருக்க ஒரு பொண்ணோட க்ளோஸாக இருந்தால் நம்ம நாமினேஷனில் வந்தால் கூட இவங்க சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட் கிடைக்குங்கிறதுக்காகவே சௌந்தர்யாவோட க்ளோஸாக இருக்கிறாங்க வரைக்கும் சந்தேகம் வருது. ஸ்டார்டிங்கில் முத்து மேலே போன இமேஜ் நம்ம பற்றி பேசணும். அதாவது விஷாலோட ஸ்டாண்டையே இவரும் எடுத்தனால ஃபினிஷிங்கும் இவரே கொடுத்துட்றாரு. ஏன்னா எண்ட் ஆஃப் தி எபிசோடு வரும்போது ஸ்வாப் ஆனனால அன்ஷிதா வந்து அந்த டீமுக்கு போயிருக்காங்க. அன்ஷிதாக்கு சாப்பாடு எடுத்து வைக்க மறந்துட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஐயோ நான் சாரிப்பா, நான் பசியோட இதில் நான் மறந்துட்டேன்னு சொன்னால் உண்மைக்கு ஒரு பவர் இருக்குங்க. பீப்புள் வில் நாட் ஜட்ஜ் யூ இஃப் யூ ஓப்பன்லி அட்மிட் சேயிங் தட் யூ ஆர் ராங். ஏன்னா அது ஹியூமன் நேச்சர் தான். ஆனால் தான் நினைச்சது தான் செஞ்சது தவறு இல்லை, அதை கேள்வி கேட்குற நீ தான் தவறு, தப்பு செஞ்ச நான் தவறு எதுவும் இழைக்கல, இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணி எதிர்க்க இருக்கிறவங்க ரியாக்ஷன் பண்ணுறத இது என்ன ஓவராக ரியாக்ஷன் காட்டுது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங். இது எப்படின்னா ஒரு பொம்பளை தன்னுடைய புருஷன் வேற ஏதோ ஒரு காதலியோட வெளியில் போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அது ஹஸ்பண்ட் கிட்டே வந்து கன்ஃபர்ட் பண்ணும்போது, நீ டி நகரில் இன்னொரு பொம்பளையோட எங்கேயோ போயிட்டு இருந்தேன் நான் பார்த்தேன், அந்த பொண்ணுகிட்ட அவர் முத்தம் கொடுத்து கட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்த்தா கூட அந்த ஹஸ்பண்ட் எப்படி தெரியுமா கேஸ் லைட் பண்ணுவாங்களாம்? நீ பார்த்த நல்லா சொல்லி நீ பார்த்தியான்ட்டு, இல்லைப்பா என் ஃப்ரெண்டு கூட இருந்து அவளும் பார்த்தா, அவள் சொன்னா நீ நம்பிடுவியா? நானும் பார்த்தேன்லப்பா, அது உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. அப்போ மொத்தமாக நீ என்ன நம்பல, நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. அப்போ இந்த பொண்ணு பார்த்ததையே ஐயோ நம்ம உண்மையிலேயே அவரை பற்றி தப்பாக யோசிச்சிட்டோமா அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆக மாதிரி செஞ்சிருவாங்க நியாயம் கேட்குறவங்களையே. அதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங். இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறத மறந்துடுறாரு. இவர் தன்னுடைய சாப்பிட்டுட்டு இருக்கிற பிளேட், சில பேருக்கு எச்சி மேலே கான்ஷியஸ் இருக்கும், சில பேருக்கு எச்சி மேலே கான்ஷியஸ் இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கிற எச்சி பிளேட்லேருந்து கடலை எடுத்து இன்னொரு கப்பில் வச்சு அதை எடுத்து கொண்டு போய் இல்லை நான் உனக்கு வச்சிருந்தேன் இதான் அது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் டோட்டல் பச்சை போய். அப்போ அந்த பொண்ணுக்கு கோவம் வருது, நியாயம் தானே? உன் தட்டுலேருந்து எச்சியை எடுத்து நீ இன்னொரு பவுலில் போட்டு அது இன்னொருது தான், நாளாக மறக்கலன்னு சொல்லி நீ மறந்ததே பூசி முழுகணுங்கிறது அவசியமே இல்லை. ஆனால் அவ்வளோ கேமரா இருந்தும் நீ பூசி முழுகிற. ஒரு சிம்பிள் சாரி கேட்கறதுல உனக்கு என்ன குறைஞ்சிட போற? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பாய்ஸ் டீமுக்கு, ஒரு ஒட்டுமொத்த பாய்ஸ் டீமுக்கு ஈகோவை ரொம்பவே தூண்டி விட்டவர் இந்த இடத்துல முத்துக்குமாரா தான் இருக்கும். ஸ்டார்டிங் வாரங்களில் யாரு தான் வந்து சமைக்க போறாங்களோ அவங்க தான் பாத்திரமும் கழுவணுங்கிற கடுமையான ஒரு டாஸ்க்கை வைக்கிறது. ஒருவேளை இது டாஸ்காக இருந்தால் நீ செய்ய மாட்டியா 2 வேலையும் ஒரே நேரத்தில் அப்படின்னு வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் 7 மணி நேரம் நிற்கிற மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொண்டுட்டு வருது. ஒத்த காலில் நிற்கிறது, வளைஞ்சு கொடுத்து பின்னங்கால் புடதியில் தொடுற மாதிரி நடக்கிறது, ஒரு பூச்செட்டி எடுத்து வயிற்றுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு கோழி மாதிரிலாம் முட்டை போடுற மாதிரிலாம் டாஸ்க் வைக்கிறாங்க. அது விஷால் தான் வைக்கிறாருன்னு பார்த்தானா விஷால் காதில் வந்து முத்து பேசின அப்புறம் தான் விஷால் சொல்றாரு. அப்போ முத்துக்குமரன் நிறைய விமெனுக்கு வந்து ஹர்ட் ஆகிற மாதிரி, அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரி நிறைய டாஸ்க் கொடுத்தாரு. ஸ்டார்டிங்ல கேர்ள்ஸ் கிட்ட சாஃப்டா இருந்த தீபக், சத்யா இவங்கெல்லாம் கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்பவே கேர்ள்ஸ் கிட்ட ஒரு கடுமையா இருக்கிறதும், தான் செய்யற தப்புக்கு வந்து சாரி கேட்காம இருக்கிறதும், ஜெனுவினிட்டியும் பாய்ஸ்க்கு இடையில கம்மியாயிட்டே இருந்தது. செல்ஃப் டவுட் பாய்ஸுக்கு வந்தா கூட இது கேம், இது ஸ்ட்ராட்டஜி, இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தாரு முத்துக்குமரன். ஓ கேம் ஸ்ட்ராட்டஜினா மொத்தமா டோட்டலா ஈரமே இல்லாம, மனசுல ஈரமே இல்லாம இருக்கிறது பேர் தான் கேம் ஸ்ட்ராட்டஜி போல இருக்கு. செய்யற தப்ப ஒத்துக்க கூடாது, ஒத்துக்கிட்டா வேற லெவல்ல நம்ம மண்டையை வந்து குழப்பி நம்மள ரொம்ப சிரமப்படுத்தி கேர்ள்ஸ் எல்லாம் வச்சிருவாங்கிற பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு முத்து. அதனாலதான் வெறும்னா ஒரு சாதாரணமா டான்ஸ் ஆடுற ஒரு 30 செகண்ட்ஸ்ல டான்ஸ் ஆடுற ஒரு டாஸ்கையே முத்து சொல்லி தான் அந்த அளவுக்கு பாய்ஸ் வந்து அப்படி ஆர்கியூ பண்ணி ஒத்துக்கவே இல்லை கேர்ள்ஸ் கிட்ட. என்ன நடந்துற போது? தப்பா ஒத்துக்கிட்டா என்ன, அதை வச்சு அசிங்கப்படுத்தினா அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லுங்க. திருப்பி அவங்க ரியாக்ட் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஒருத்தங்க இது மாதிரி நம்ம நல்ல விஷயத்த செஞ்சா அதை வச்சு நம்ம கிட்ட கேம் பிளே பண்ணி நம்மளை சிறுமையை ஆக்குவாங்கன்னு ஒரு அனுமானத்தை வச்சுக்கிட்டு, அவங்க திருப்பி நம்ம மேல தப்பு செய்வாங்கங்கிற அனுமானத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு, அந்த அனுமானத்தின் அடிப்படையில் கேர்ள்ஸ் கிட்ட ஒரு ஓரவஞ்சனையா ஒரு கடுமையா நடந்துக்கிட்டா கேர்ள்ஸுக்கு முதல்ல புரியுமா? முதல்ல நீங்க நல்லதை செஞ்சு ஒருவேளை அவங்க தப்பு செய்வாங்கன்னு பயப்படுறீங்கல்ல, அந்த தப்பு செய்ய விடுங்க, அதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணுங்க. தப்பு செய்வாங்கன்னு முன்னாடியே யோசிச்சுட்டு அந்த அனுமானத்தை வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தாட் ப்ராசஸ் பாய்ஸ்க்கு இடையில ஏன் இந்த மாதிரி முத்துக்குமரன் முதல்ல கொண்டுட்டு வந்தாருன்னே புரியல. ஒருவேளை இவர் மட்டும் நல்லவரா தெரியணும், மித்த பாய்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா கேம் ஆடுறவங்க, ஹார்ட்லெஸ்ஸா இருக்காங்கன்னு சொல்றதுக்காக இவர் ட்ரை பண்ணாரா, அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டாருன்னு கூட ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி முகத்திரைகள் கிழிந்ததை நம்ம பார்த்தோம், அதாவது 24/7 பார்த்தோம். அதாவது உங்ககிட்ட சொன்னேன். இதை தவிர இந்த மாதிரி முத்து கிரியேட் பண்ண ப்ராப்ளம், இந்த கேம் போற விதம், விஜய் சேதுபதி கரெக்டா நியாயங்கள் வழங்காதது, அவர்கிட்ட ஒழுங்கா இன்ஃபர்மேஷன் வழங்காம தவறிய பிபி டீம், இவங்களை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சாமி மாமி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஃபார் 24/7 அப்டேட்ஸ். ஏன்னா பிக் பாஸ் ஹாட்ஸ்டார்ல இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது. So keep watching this space till I meet you in the next video. It's bye from Sami Mami guys. Bye.